வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வண்டியில் வந்து எல்இடி லைட் எப்படி மாட்டுறது, எந்த மாதிரி மாட்டினா லைட் பல்ப் வந்து லைஃப் வரும், சீக்கிரம் பீஸ் போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்சரில் இந்த எல்இடி லைட் மாட்ட போகிறோம். இது வந்து நைட் ஐ பிராண்டு. எல்இடியில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் பீமு, நைட் ஐ ரெண்டு பிராண்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நைட் ஹை பிராண்டு. இது சிங்கிள் பீஸ் 1100 வரும். ஆன்லைனில் வாங்கினதான். அது ஆக்ஸ் பீம் பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் பீஸாக கிடைக்காது, டபுளாக தான் வரும். அது ஒரு 2400 2500 அந்த மாதிரி வரும். நம்ம இந்த நைட் ஐ மாட்ட போகிறோம். இந்த பல்சரில் எப்படி மாட்டுறதுன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில் கொடுக்கக்கூடாது, டிசி லைட்டில் தான் கொடுக்கணும். அப்போ தான் லைஃப் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாஸ்க் எல்லாத்தையும் அவுத்துருவோம். விண்ட்ஷீல்டு மேலே 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோன்னா விண்ட்ஷீல்டு தனியாக வந்துடும். அடுத்து மீட்டர் ஸ்க்ரூ ஆகணும். மீட்டரில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மொத்தம் 6 ஸ்க்ரூ வரும். அந்த 6 ஸ்க்ரூ லூஸ் பண்ணி கழட்டிடலாம். அந்த 6 ஸ்க்ரூ லூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டர் கவர் மட்டும் தனியாக வந்துடும். மீட்டர் கவர் தனியாக எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே, அதாவது இந்த இன்சைடில் 2 போல்டு வரும் பல்சரில். இந்த 10 போல்ட்டை லூஸ் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் 10 போல்டு வரும். இந்த 10 போல்ட்டையும் லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துடணும். 10 டீ ஸ்பேனர் போட்டு அந்த போல்ட்டை கழட்டி எடுத்துடலாம். நம்ம மேலே அந்த 2 போல்ட்டை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் பிளேட் போல்ட்டை கழட்டி எடுத்துடணும். அதில் 2 10 போல்ட் வரும். நம்பர் பிளேட்டோட போல்ட்டை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற டூமோட போல்ட்டை ஈஸியாக கழட்டலாம். அதுக்காக தான் நம்பர் பிளேட்டை கழட்டுறது. டூமுக்கு பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி 2 10 போல்ட் வரும். அதையும் 10 ரிங்ஸ் போட்டு கழட்டி யூஸ் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் டூமோட லாஸ்ட்டு 2 போல்ட்டு. இதை கழட்டினோன்னா டூம் தனியாக வந்துடும். இப்போ நம்ம எல்லா போல்ட்டையும் கழட்டி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டூம் நமக்கு தனியாக வந்துடும். மீட்டர் கவர் தனியாக, ஹெட்லைட் டூம் தனியாக வந்துடும். இதில் நம்ம இந்த ரப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பரை வெளியே எடுத்தோன்னா ஹெட்லைட் பல்போட கிளிப்பு தெரியும். அந்த கிளிப்பை இப்படி அழுத்தி சைடில் ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா ஹெட்லைட் பல்பு தனியாக வெளில வந்துடும். இது ஹெட்லைட்டோட சாக்கெட். இதுதான் வந்து ஓல்டு ஆலோஜன் பல்பு. இதுக்கு பதிலாக நம்ம வந்து எல்இடி மாட்ட போகிறோம். இந்த எல்இடி தான் மாட்ட போகிறோம், நைட் ஹை. இது நமக்கு அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். எதுவும் நம்ம ஆல்ட்ரெலாம் பண்ண தேவையில்லை. கரெக்டாக ஹோல்டரில் இப்படி செட்டிங் பண்ணிட்டு அந்த கிளாம்பை போட்டு லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், பல்பு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பல்பு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பல்பில் இருக்கிற சாக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் இருக்கிற சாக்கெட்டோட கரெக்டாக மேட்ச் ஆகும். அதை அப்படியே ப்ளக்இன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து பல்பு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இந்த வண்டி வந்து நார்மலாக டிசி லைனில் தான் வேலை செய்யுது. இருந்தாலும் நம்ம வந்து இதை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து இதை இந்த டீசல்லேருந்து பேட்டரி டைரெக்டாக வர லைனை கட் பண்ணி நம்ம லாக் சைட்டில் அவுட்புட்டில் கொடுத்துட போகிறோம். எதுக்காகனா சில பல்சரில் என்ன நடக்கும்னா, அதாவது லோ ஆர்பிஎம்மில் வந்து டிசியில் ஏரியும் ஹெட்லைட்டு, ஹை ஆர்பிஎம்மில் ஏசியில் கன்வெர்ட் ஆகிடும். அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு எல்இடி வந்து லைஃப் வராது. அது மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக இதை வந்து டிசிலே கொடுக்க போகிறோம். ஏன்னா எல்இடி பல்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசிலே தான் மாட்டணும், அப்போ தான் லைஃப் வரும். ஏசியில் மாட்டும்போது கரண்ட் வந்து கண்டினியூஸாக வராமல் அது பல்ஸ் மாதிரி விட்டு தான் வரும் ஏசி கரண்ட். அதனால் நமக்கு வந்து வோல்டேஜ் ஏற்ற இறக்கம் இருக்கும்போது நமக்கு வந்து பல்ப் ஃபியூஸ் போயிடும். அதனால் நம்ம இந்த சுவிட்சுக்கு போகக்கூடிய மெயின் லைனை கட் பண்ணி அந்த லைனை நம்ம லாக் சைட்டில் வர அவுட்புட் லைனில் டிசி அவுட்புட்டில் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து பல்ப் எப்பவுமே ஆல் டைம் வந்து டிசியில் தான் வேலை செய்யும். அது மாதிரி பண்ணும்போது எல்இடி வந்து நம்ம லைஃப் வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து சுவிட்சுக்கு போகக்கூடிய சாக்கெட்டு. இதில் வந்து எது வந்து சுவிட்சோட இன்புட் லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளூ லைன் ஃபோனுக்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ லைன் தான், இந்த டார்க் லைட் ப்ளூ இருப்பாங்க, ஸ்கை ப்ளூ. இதுதான் வந்து சுவிட்சோட இன்புட் லைனு. இந்த லைன் நம்ம கட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து டைரெக்டாக டிசி லைனில் கொடுத்துட போகிறோம். அந்த ப்ளூ ஒயரை நம்ம கழட்டி எடுத்துடலாம். சாக்கெட்லேருந்து ஒரு சின்ன கனெக்டர் வச்சு நம்ம அதுக்குள்ளே வச்சு அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணோன்னா அந்த ப்ளூ ஒயர் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும். வந்துடுச்சு. இந்த ப்ளூ ஒயரை நம்ம கட் பண்ணி அதில் ஒரு சின்ன ஒயர் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த லாக் செட்லேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் கலர் ஒயர், இதுதான் வந்து டிசி அவுட்புட்டு. இது இன்புட் ஒயிட் கலர் லைனு,
அவுட்புட்டு ப்ரௌன் கலரு. இதில் கொடுத்துட்டோம் என்ன ஆகும்னா, நம்ம சாவி ஆன் பண்ண உடனே ஸ்டாண்டர்டாக இதுக்கு வந்து டிசி லைன் வரும். நமக்கு அதாவது வோல்டேஜ் வந்து ஏற்ற இறக்கம் இருக்காது, ஏசி லைன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பல்ப் ஃபியூஸ் போகாது, நமக்கு நல்ல லைஃப் வரும். ஏன்னா அந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா 1100 அது ரேட்டு. 1100 கொடுத்து நம்ம மாட்டும் போது நம்ம தெரியாதனமாக ஏசியில் மாட்டினோம்னா பல்பு ஃபியூஸ் போயிடும், வேஸ்ட்டு தான். அதனால் நம்ம டிசியில் தான் மாட்டினோம். அதுவே அந்த ஒயரிங் இது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம அந்த சுவிட்சுக்கு போகிற இன்புட் லைனை கட் பண்ணி அந்த இன்சுலேட்டர் எடுத்துருவோம். உங்களுக்கு எந்த லைன் சுவிட்சுக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருந்ததுன்னா, கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் சுவிட்சை கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சுவிட்சில் நம்ம எந்த லைன் வந்து நமக்கு வோல்டேஜ் வருதோ அதுதான் வந்து இன்புட் லைனு. அதுலேருந்து நமக்கு ஆன் பண்ணும்போது அவுட்புட் போகும். அதை வச்சு நம்ம இன்புட் எது அவுட்புட் எதுன்னு சொல்லிட்டு ஆன் ஆஃப் சுவிட்சை கழட்டி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இது மாதிரி ஒரு சின்ன துண்டு ஒரு எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி இன்சுலேட்டர் எடுத்துகிட்டு இதில் 18 ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஸ்லீவ் போட்டு அந்த ஒயரோட இதை ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணி சேஃப்டி பண்ணிடலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இது இன்னும் 2 இன்சுலேட்டர் எடுத்துகிட்டு நம்ம லாக் சைட்லேருந்து வர அந்த அவுட்புட் டிசி அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிடணும். நம்ம லாக் சைட்டோட சாக்கெட்டை கழட்டிட்டு இந்த ப்ரௌன் கலர் ஒயர் அதில் தான் வந்து சாவி ஆன் பண்ணால் லைன் ரிட்டர்னில் வரும். இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு எதில் இன்புட் போகுது எதில் அவுட்புட் வெளியே வருதுன்னு நீங்கள் மல்டிமீட்டர் செக் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஆல்ரெடி தெரியுன்றதால நம்ம அவுட்புட்டில் கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணிட்டு சாக்கெட்டை ப்ளக்இன் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம இந்த சாக்கெட்டை ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு டேப் பண்ணுறீங்க, ஏன்னா அது எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சுவிட்சிலேருந்து வர அந்த சாக்கெட்டையும் ப்ளக்இன் பண்ணுறேங்க. ப்ளக்இன் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் டிசியில் தான் எரியுது, 2 ஃபிலமெண்ட்டும் நமக்கு கரெக்டாக எரியுது. இது வந்து நமக்கு கன்ஃபார்மாக எப்போவுமே வந்து டிசியில் தான் இருக்கும், ஏசியில் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு டவுட்டே இருக்காது, ஏசியில் கொடுத்தோமா டிசியில் கொடுத்தோமா டவுட் வராது. பல்பு நாள் லைஃப் வரும். அவ்வளோதான், நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டூமை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்கிங் பல்பு ப்ளூ கலர் பல்ப் மாற்றணும், இல்லை கஸ்டமர் மாற்ற சொல்லியிருக்காரு. பார்க்கிங் பல்பை ஹோல்டரை கழட்டி எடுத்துகிட்டு அந்த பழைய பல்பு எடுத்துருவோம். பழைய பல்பு அதுக்கு மேலே நம்ம ப்ளூ கலர் எல்இடி வாங்கிட்டு வந்துருக்கோம். செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம் போட்டு எரியலைன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். சில பல்ப் வந்து இப்படி போட்டால் எரியாது, இது எரியல பார்த்தீங்களா, ப்ளஸ் மைனஸ் மாறும். அப்போ நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது எரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், 2 பல்பும் ப்ளக்இன் பண்ணிச்சு. இப்போ நம்ம அந்த டூமுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். முடிஞ்சு. இப்போ டூம் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம டூமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டூமை வந்து அந்த அடியில் பாட்டம் போர்டில் சீட்டிங் பண்ணிட்டு மீட்டர் கவர்லாம் அது உடம்பு ஒதுக்கி வச்சுட்டு மேலே நம்ம கலெக்ட்னா அந்த 2 டென்னம் போல்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுடணும். மேலே அந்த 2 போல்ட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாட்டமில் கலெக்ட்னா அதே 2 டென்னம் போல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் டூமோட மெயின் மவுண்டிங் போல்ட்டு. இதனால தான் அதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டோட போல்ட்டை டைப் பண்ணிக்கலாம். அதிலே 2 டென்னம் போல்ட் வரும், டென்னம் போல்ட்டை போட்டு டைப் பண்ணிக்கலாம். நம்ம கீழே எல்லா போல்ட்டும் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 10 டீ பாக்ஸ் போட்டு இந்த டூமோட மேலே இருக்கிற 2 போல்ட்டும் டைப் பண்ணிக்கலாம். இதை டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இண்டிகேட்டர் ஒயர் வந்து நடுவில் சில நேரத்தில் மாட்டிக்கும்.
அதை கவனிக்காமல் சில பேர் டைட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதனால் ஃபியூஸ் போயிட்டே இருக்கும், ஷார்ட் சர்க்யூட் ஆகும். இந்த இண்டிகேட்டர் ஒயர்லாம் ஓரமாக எடுத்து விட்டு டைட் பண்ணோம். நம்ம டூம் டைட் பண்ணிட்டோம், டூம் பக்கா ஃபிக்ஸிங்கில் இருக்குது. அடுத்து நம்ம இப்போ மீட்ரு கவரை ஃபிக்ஸ் பண்ணணும். மீட்ரு கவரை கரெக்டாக ஒரு பொசிஷனில் எடுத்து விட்டு அது உள்ள அப்படியே சிடி பண்ண வைப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம், ரொம்ப மோட்டுத்தனமாக பண்ணிங்கன்னா ஓடிச்சிடும். அவ்வளோதான், சிட்டிங் ஆகிடுச்சு. இதில் வர மேலே வர 4 ஸ்டார் ஸ்க்ரூ, சைடில் வர 2 ஸ்டார் ஸ்க்ரூ, மொத்தம் 6 ஸ்க்ரூ டைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீட்ரு கவரை மாட்டி முடிச்சிட்டோம். அடுத்து விண்ட்ஷீல்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். விண்ட்ஷீல்டு அதே மாதிரி இதில் ஒரு சின்ன ஸ்டெப்பு வரும். இந்த ஸ்டெப்பு இந்த ஹோல்ஸ்குள்ளே மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் வர 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணால் விண்ட்ஷீல்டு வேலை முடிஞ்சிடும். இந்த ஸ்க்ரூலாம் லிமிட்டாக டைட் பண்ணோம், ஓவர் டைட் பண்ணக்கூடாது. ஓவர் டைட் பண்ணினா விண்ட்ஷீல்டு வந்து கிராக் விட்டுரும். நிறைய பேர் இதை வைப்ரேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓவராக டைட் பண்ணி விண்ட்ஷீல்டே உடச்சிருவாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, லிமிட்டாக டைட் பண்ணாலே போதும். ஓவர் டைட் பண்ணால் கண்டிப்பாக இந்த இடத்துல கிராக் விட்டுரும். இப்போ நம்ம டூம் மாட்டி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த ஒயரிங்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வெளியில் இழுத்த ஒயரிங்லாம் எடுத்து செக் பண்ணி ஏதாவது ஒயரிங் டேமேஜ் இருக்கா இல்லை சரியாக ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கா சாக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த ரப்பரை மறுபடியும் கரெக்டாக ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ரப்பரை கரெக்டாக உள்ளே தள்ளி விட்டு இந்த பின்னை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம லைட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பல்பு மாட்டி முடிச்சிட்டோம். இதுதான் வந்து ஒரு எல்இடி பல்பு மாட்டுற மெத்தட். இது பல்சர்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்து டிசியில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், ஏசி லைனில் கொடுக்கக்கூடாது. அதாவது பேட்டரி லைனில் மட்டும்தான் எல்இடி பல்பு மாட்டணும். நீங்கள் வந்து டைனமோ லைனில் கொடுத்தீங்கன்னா இது வந்து சீக்கிரம் ஃபியூஸ் போயிடும். அதனால் எந்த வண்டி மாட்டுறதா இருந்தாலும் நீங்கள் பேட்டரி லைனில் கொடுங்க, டிசி லைனில் கொடுங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, வீடியோ ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.